முத்தியல்பேட்டையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பழைய சாராய ஆலை குடியிருப்பு அருகே இளைஞர்கள் மாணவர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக முத்தியல்பேட்டை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்த 3 பேரை பிடித்து சோதனை செய்தது. அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் பதுக்கி வைத்திருப்பதும் தெரிய வந்தது. விசாரணையில் சட்டக்கல்லூரி மாணவரான வெற்றிவேல் வயது 22, குருசுகுப்பத்தை சார்ந்த ராஜா மகன் சந்தோஷ் வயது 20, மணிமகன் அஜய் கிருஷ்ணராஜ் வயது 21 ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 200 கிராம் கஞ்சா பொட்டலங்களையும் பறிமுதல் செய்தனர். அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். சமையல் எரிவாயு சிலிண்டரை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்த நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 10 சிலிண்டர்களையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இதன் அடிப்படையில் எஸ்பி மாறன், ஆய்வாளர் நியூட்டன் மற்றும் போலீசார் சமையல் எரிவாயு முகமைகளில் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மடுகரை பகுதியில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்று விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். அவற்றை பதுக்கி வைத்த மடுகரையை சார்ந்த சாகுல் ஹமீத் வயது 64 என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 6 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு கணக்கு புத்தகங்கள், ஒரு ரேஷன் கார்டு ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு மனு தாக்கல் துவங்கிய 5ஆம் நாளான நேற்று ஒரே நாளில் 102 பேர் 115 மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். புதுச்சேரியின் 16வது சட்டசபை தேர்தலுக்கான மனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. இதில் 2 நாளில் ஒருவரும் மனு தாக்கல் செய்யவில்லை. 3ஆம் நாளான 18ஆம் தேதி 12 பேரும், நேற்று முன்தினம் 6 பேர் என மொத்தமாக 18 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் நேற்று பல்வேறு அரசியல் கட்சியினர் அவசரமாக மனு தாக்கல் செய்தனர். இதில் நேற்று ஒரே நாளில் 102 பேர் 115 மனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். கடந்த 5 நாட்களில் இதுவரை 135 மனுக்கள் தாக்கலாகியுள்ளது. மனு தாக்கலுக்கு இறுதி நாளான 23ஆம் தேதி 2 மடங்கிற்கு மனு தாக்கல் ஆகும் என்பதால் அனைத்து தொகுதி தேர்தல் அலுவலகங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுவையில் 10 தொகுதிகள் போட்டியிடும் பாஜக 9 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி நேற்று உறுதியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும், பாஜக 14 இடங்களிலும், பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தலா 2 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. பாஜக 10 தொகுதிகளில் போட்டியிட உள்ள நிலையில் 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். முதலியார்பேட்டையில் அமைச்சர் ஜான்குமார், காலாப்பட்டு கல்யாண சுந்தரம், ராஜ்பவன் விபி ராமலிங்கம், ஊஸ்ர தீபாய்ந்தன், மணவெளி செல்வம், திருநள்ளாறு ராஜசேகரன், நிரவி டிஆர் பட்டினம் மீனாட்சி சுந்தரம், மாஹே தினேசன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமிக்கு அசைய மற்றும் அசையா சொத்துக்களின் மதிப்பு ரூபாய் 36 கோடி என வேட்புமனு தாக்கல் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில், எனது ஆண்டு வருமானம் 2020-2021 ரூபாய் 4,52,140 இருந்தது. இது 2021-2022 ரூபாய் 3,15,990 இருந்தது. 2022-2023 ஆண்டில் 4,58,080 2023-2024 ரூபாய் 4,60,400 இருந்தது. 2024-2025 நிதியாண்டில் ரூபாய் 1,93,110 இருக்கிறது. மேலும் கையிருப்பில் ரூபாய் 33,339 இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் பாரத ஸ்டேட் வங்கி முதன்மை கிளையில்
49,632 இருப்பதாகவும், HDFC வங்கி கணக்கில் 98,241 உள்ளதாகவும், 21,25,752 மதிப்புள்ள 2 மோட்டார் சைக்கிள், 2 கார்கள், ஒரு முத்து செயின், ஒரு மோதிரம் உள்ளிட்ட பொருட்கள் இருப்பதாகவும் கூறியுள்ளார். தட்டாஞ்சாவடி பகுதியில் 20,000 சதுரடிகள் ரூபாய் 8 கோடி மதிப்பிலான இடம் இருப்பதாகவும், மேலும் தட்டாஞ்சாவடி பகுதியில் 25,000 சதுரடிகள் ஒன்றும் 40,000 சதுரடிகள் மற்றொன்றும் என்று 2 இடங்கள் இருக்கின்றன. இதில் 2,400 சதுரடிகள் கட்டிடம் இருக்கிறது. இதன் மொத்த மதிப்பு ரூபாய் 27,78 லட்சம். மேலும் தனக்கு ரூபாய் 35 லட்சம் கடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எந்தவிதமான குற்ற வழக்குகளும் நிலுவையில் இல்லை என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்ய தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு கதிர்காமம் பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பிறகு அங்கிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி ஆதிதிராவிட நலத்துறையில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து சாரம் பழைய கலெக்டர் அலுவலகத்தில் மங்கலம் தொகுதியில் போட்டியிட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் முதலமைச்சராக ரங்கசாமி தனது 2வது வேட்புமனுவையும் தாக்கல் செய்தார். முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த முறையே போன்றே இந்த முறையும் 2 தொகுதிகளில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி முடிவு செய்துள்ளார். இதில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் மற்றொரு தொகுதியாக மங்கலம் தொகுதியிலும் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 2 ரவுடிகளின் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. பாகூர் அடுத்த சேலைமேடு வாணிதாசனார் வீதியை சார்ந்தவர் பிரபு என்கின்ற பிரபாகரன், வயது 32. இவர் மீது அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு அடிதடி வழக்கில் தலைமறைவாக இருந்த இவரை பாகூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தற்போது தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள நிலையில் இவர் வெளியே வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் சூழல் உருவாகும் என்றும், அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் தெற்கு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ரவுடி பிரபாகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்திட போலீசாருக்கு உத்தரவிட்டார். கரிக்கலாம்பாக்கம் குளத்துமேடு தெருவை சார்ந்தவர் விநாயகம் என்கின்ற விநாயகமூர்த்தி, வயது 36, ரவுடி. இவர் மீது கொலை, கொள்ளை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட 13க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. தற்போது கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் விநாயகம் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட மேற்கு பகுதி எஸ்பி சுப்பிரமணியன் கலெக்டருக்கு பரிந்துரை செய்தார். இதையேற்று விநாயகம் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கலெக்டர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார். தொடக்க கல்வி பட்டய தேர்விற்கு தனி தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், கல்வி பயிற்சி நிறுவன முதல்வர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மே, ஜூன் நடக்கவுள்ள தொடக்க கல்வி பட்டய தேர்விற்கு தனி தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்பும் தனி தேர்வர்கள் ஏற்கனவே தேர்வெழுதி தேர்ச்சி பெற்ற அனைத்து மதிப்பெண் சான்றிதழ்களின் நகல்களுடன் லாஸ்பேட்டில் உள்ள மாவட்ட ஆட்சியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக வருகின்ற 26ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் பொருத்தப்பட்டுள்ள வெப் கேமரா வழியாக புகைப்படம் எடுக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதால் இந்த நிறுவனத்திலேயே புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து உரிய தேர்வு கட்டணத்தையும் செலுத்த வேண்டும். இந்த தேதிகளில் விண்ணப்பிக்காத தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் அடுத்த மாதம் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் 2 தேதிகளில் விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்கும் 50 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். 1ஆம் ஆண்டு மதிப்பெண் சான்றிதழுக்கு 100 ரூபாய், 2ஆம் ஆண்டு மதிப்பெண் சான்றிதழுக்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் பதிவு சேவை கட்டணமாக 15 ரூபாய், ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 ரூபாய், சிறப்பு அனுமதி திட்டமான தக்கல் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற சைக்கிள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு பிரசாரத்தின் ஒரு பகுதியாக சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகன பேரணியின் துவக்க விழா நடைபெற்றது.
மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் மற்றும் புதுச்சேரி ரோட்டரி காஸ்மாஸ் கிளப் இணைந்து நடத்திய இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்டோர் வாக்காளர் விழிப்புணர்வு செய்திகள் அடங்கிய பதாதைகள் ஏந்திய வண்ணம் பேரணியில் கலந்து கொண்டனர். கடற்கரை சாலையில் துவங்கிய பேரணி புசி வீதி, காமராஜர் சாலை, வழுதாவூர் சாலை வழியாக கதிர்காமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் நிறைவு பெற்றது. முன்னதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தும் ஸ்டிக்கர் வெளியிட்டார். நிகழ்ச்சியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. காமராஜர் நகர் விநாயகர் ஆலய பூஜையில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வேல் வீரவேல் முழக்கத்துடன் பிரசாரம் துவக்கம். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பிருந்தாவனத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சதானந்த விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து 11 சோர தேங்காய் உடைத்து பக்தி உணர்வுடன் சுவாமி வழிபாடு மேற்கொண்டார். பின்னர் அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் வழங்கப்பட்டது. பிருந்தாவனம் வார்டு தலைவர் கோகுல் கண்ணன் அவர்கள் சாக்லேட் மாலை அணிவித்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து மகளிரணி சார்பாகவும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பூஜைக்கு பின்னர் வேல் வீரவேல் முழக்கத்துடன் வெற்றிக்கான அடையாளமாக வேல் வழங்கப்பட்டது. தேர்தல் பிரசாரம் துவங்கப்பட்டது. வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கணிரம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தி சுவாமி தரிசனம் செய்து தனது தேர்தல் பயணத்தை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தொடங்கினார். காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வேட்பாளராக போட்டியிட உள்ள நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன்பு ஆன்மீக முறையில் தொடக்கமிட்டார். அதன்படி வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கணிரம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தி சுவாமி தரிசனம் செய்து தனது தேர்தல் பயணத்தையும் அவர் தொடங்கினார். தெய்வம் நினைத்தால்தான் எல்லாம் நடக்கும் என்ற பழமொழிக்கேற்ப இறைவன் அருளுடன் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் அவர் இந்த பூஜையை நடத்தினார். இந்த நிகழ்வில் அவரது மாமனாரான திரு கமலக்கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு பூஜை செய்யப்பட்ட மாலையை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு அணிவித்து வெற்றி உறுதி என நம்பிக்கை தெரிவித்து வாழ்த்துக்களையும் பகிர்ந்தார். குடும்ப ஆதரவும் ஆன்மீக நம்பிக்கையும் சேர்ந்தால் பாதை பாதியாக வென்றதற்கு சமம் என்பதை காட்டும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்தது. மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் சின்னமான தர்பூசணியை திரு கமலக்கண்ணன் அவர்கள் பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசுவாமி மற்றும் மீனவரணி தலைவர் குமரன் ஆகியோருடன் பெற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். சின்னம் தெரிந்தால்தான் வாக்கு வரும் என்பது போல சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியும் அதே நேரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கட்சியின் பல நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அந்த தொகுதியின் மக்கள் திரளாக கலந்து கொண்டு தலைவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். உற்சாகமும் நம்பிக்கையும் கலந்த இந்த தொடக்கம் காமராஜர் நகர் தொகுதியில் தேர்தல் களத்தை மேலும் சூடுபடுத்தியுள்ளது. காமராஜர் நகர் தொகுதியில் மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டிய இப்தார் நிகழ்ச்சி. ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு இஸ்லாமியர்கள் ஆதரவு. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பாலாஜி நகரில் உள்ள மஸ்ஜிதுல் முத்தஹீன் மசூதியில் நடைபெற்ற இப்தார் தொழுகை நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் சமூக ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் அமைதியின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து இப்தார் தொழுகையிலும் அவர் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து மசூதி நிர்வாகிகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினார். மேலும் அப்பள்ளிவாசலில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வரவிருக்கும் தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர். இந்த நிகழ்ச்சி மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, சுரேஷ், பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, லட்சிய ஜனநாயக கட்சியின் சிறுபான்மை பிரிவு தலைவர் அப்துல் வஹப், தாகிர் ஹுசேன், முகமது ரஹீத், அப்துல் ரஹீத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்த அவர் தேர்தல் அதிகாரி முன்னிலையில் தனது வேட்புமனுவை சமர்ப்பித்தார். வேட்புமனு தாக்கல் செய்தபோது அவரது துணைவியார் திருமதி லதா ஜான்குமார் அவர்களும் உடனிருந்தார்.
காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய கூட்டணியில் தொகுதியின் பங்கீடு முழுமை பெறாத நிலையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஏம்பலம் பகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தேங்காய் திட்ட மீன்வளத்துறை அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக மணக்குள விநாயகர் ஆலயம், கௌசிக பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்துவிட்டு 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரோடு ஊர்வலமாக வந்து மனு தாக்கல் செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுவை மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றனர். அதற்கு ஏம்பலம் தொகுதியை சாட்சி என்று கூறினார். இந்திய கூட்டணி தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடையும் என்றும் 2026 இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 5 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மனு தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளது. புதுச்சேரியில் இந்திய கூட்டணிகள் திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்படாமல் இழுபறியாகவே உள்ளது. இச்சூழலில் இந்திய கூட்டணியில் உள்ள சிபிஐ, சிபிஎம், விசிக உள்ளிட்ட கட்சிகளும் இதற்காக காத்துள்ளன. இந்த சூழலில் புதுச்சேரி சிபிஎம் அலுவலகத்தில் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 5 தொகுதிகளில் சிபிஎம் மனு தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளது. லாஸ்பேட்டையில் ராஜாங்கம், முத்தியால்பேட்டையில் வழக்கறிஞர் சரவணன், திருபுவனையில் வழக்கறிஞர் தக்ஷணாமூர்த்தி, பாகூரில் இளவரசி தொகுதிகளிலும் காரைக்கால் டிஆர் பட்டினத்தில் தமீம் ஆகியோர் தனித்து போட்டியிட மனு தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டது. ஓஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனிமுடுக்கு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கைச்சின்னத்திற்கு வீதிவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனிமுடுக்கு, கிருஷ்ணா நகர், பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கைச்சின்னத்திற்கு வீதிவீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியினர், அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி பாஜக கட்சியின் வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கான பாஜக கட்சியின் வேட்பாளராக புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தினை அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து திரளான கட்சி நிர்வாகிகளோடு பேரணியாக வந்து வெளியூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு மண்ணாடிப்பட்டு பாஜக நிர்வாகிகள் திரளாக வந்து வாழ்த்துக்கள், கோஷங்கள் எழுப்பி சிறப்பான வரவேற்பும் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அவருக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது. மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பாஜக கட்சியின் வேட்பாளராகத்தான் போட்டியிடுவதாகவும், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசாங்கத்தின் உதவியோடு புதிய வளர்ச்சித் திட்ட பணிகள் கொண்டுவரப்படும் என்றும், புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தடையின்றி மக்களுக்கு சென்றடையவும் புதுச்சேரி மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், எங்களது கூட்டணியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி இருப்பதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதியான நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா ஆகியோர் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா, புதுச்சேரியில் வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திப்பதாகவும், இதில் 16 இடங்கள் என்ஆர் காங்கிரசிற்கும் 14 இடங்கள் பாஜகவிற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், எங்களிடமிருந்து அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமிதான் தலைமை வகிப்பார் என்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரமேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுவையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ள நிலையில் இன்று வில்லியனூர் தொகுதியில்
மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமீஸ்வரர் ஆலயம் தேரடி வீதிகள் நாம் தமிழர் கட்சியினர் ஊர்வலமாக சென்று வில்லியனூர் நில அளவை பதிவேடுத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் வில்லியனூர் தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட ரமேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதில் நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி வில்லியனூர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த 7/3/2026 அன்று 28 தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். புதுச்சேரியில் 4/4/2026 சட்டப்பேரவை தேர்தல் வேட்புமனு தாக்கல் 16/3/2026 அன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரமேசு, உழவர்கரை தொகுதி வேட்பாளர் சித்ரா செல்வகுமார், வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி மாற்று வேட்பாளர் கே மதியழகன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலிலிருந்து பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த நிகழ்வில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் கௌரி, பிரவீனா, மதியழகன், கற்பகவள்ளி, வில்லியனூர் வீராசாமி, மருத்துவர் அக்பர் பாஷா, ஈடன் பாஸ்கர், எல்என்டி கிருஷ்ணமூர்த்தி, எல்என்டி தொழிலாளர்கள் அனைவரும் பங்கேற்றனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் போட்டி போட்டுக்கொண்டு அரசியல் கட்சியினர் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததால் தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகங்கள் பரபரப்புடன் காணப்பட்டன. புதுச்சேரி சட்டசபைக்கு ஏப்ரல் 9 ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16 துவங்கியது. முதல் 2 நாட்களில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. நேற்று முன்தினம் அமாவாசை தினத்தில் 12 பேர் மனு தாக்கல் செய்தனர். நேற்று புதுச்சேரியில் 3 பேரும், காரைக்காலில் 2 பேரும் என வேட்புமனு தாக்கல் செய்தனர். அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பு மனு தாக்கல் சூடுபிடித்தது. கூட்டணி தொகுதி பங்கீடுகள் முழுமை அடையாவிட்டாலும் தேசிய மாநில அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என திரளான வேட்பாளர்கள் ஆர்வமுடன் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட அமைச்சர் நமச்சிவாயம் மனு தாக்கல் செய்திருக்கிறார். திமுக சார்பில் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், கார்த்திகேயன் ஆகிய இருவரும் மனு தாக்கல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக கட்சியின் சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட அமைச்சர் ஜான்குமார், காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். அதேபோல என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திருபுவனை தொகுதியில் கோபிகா, நெட்டப்பாக்கம் தொகுதியில் ராஜவேலு, பாகூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். திமுக சார்பில் போட்டியிட பாகூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முத்தியல்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல பல்வேறு பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததால் அனைத்து தேர்தல் அலுவலகங்களும் பரபரப்போடு காணப்பட்டது. புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். மேலும் புதுச்சேரியில் நிச்சயம் திராவிட மாடல் அமையும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9 தேர்தல் தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த 16 அன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் வரும் 23 வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாள் முடிவடைய உள்ள நிலையில் 5வது நாளாக இன்று வேட்புமனுக்கள் விறுவிறுப்பாக தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோல உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக சார்பில் மீண்டும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடுவதற்கும், புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா மீண்டும் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கும், புதுச்சேரி மாநில திமுக பொருளாளர் செந்தில்குமார் பாகூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மேலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவதற்கு வைத்தியநாதனும் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நேற்று வரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 18 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இன்றைய நாளில் அதிகப்படியான கட்சி நபர்களும் சுயேட்சைகளும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தனர். திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் முடிவடைய உள்ள நிலையில் அன்று பெரும்பாலானவர்கள் தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா,
தமிழக திராவிட மாடல் அரசு புதுச்சேரியிலும் வர வேண்டும் என்று புதுச்சேரி மக்கள் விரும்புவதால் நிச்சயம் புதுச்சேரியில் திராவிட மாடலாட்சி அமையும் என்றும் தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி தொகுதிகள் போட்டியிட ஜனாதிபதி விருது பெற்ற ஓய்வு பெற்ற செவிலியர் கண்காணிப்பாளர் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி அவைநகர் பகுதியை சார்ந்தவர் பங்காரு அம்மா கருணாகரன். செவிலியர் கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சிறந்த சேவை செய்ததற்காக கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனாதிபதி விருது பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தவர். இந்நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக தமிழர் பாரம்பரிய இசை கலைஞர்களோடு மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி தாமோதரன் முன்மொழிந்தார். இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேசலு, ராஜாராம், ரவி, ரமேஷ், ஐயப்பன், சண்முகம், உமா, சுப்பிரமணியன், சித்திரலேகா, சாருலதா, சுதா, சூர்யா, குமார், மணி, முரளி, சாந்தி உட்பட பலரும் உடனிருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிட உள்ள நிலையில் ஜனாதிபதி விருது வென்ற பெண்மணி சுயேட்சையாக போட்டியிட உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 2.25 லட்சம் ரொக்க பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அடுத்த நவமாள் காப்பீர் பகுதியில் பறக்கும் படை அதிகாரி ஞானவேல் தலைமையிலான அதிகாரிகள் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஏடிஎஸ் காரை வழிமறித்து சோதனை மேற்கொண்டதில் காரில் பயணித்த கரூர் பகுதியை சார்ந்த மாணிக்கம் என்பவர் உரிய ஆவணமின்றி கொண்டு வந்த 2.25 லட்சம் ரூபாயினை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வானூர் தாசில்தாரும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான வித்யாதரனிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் வானூர் நிலை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் விசா முடிந்தும் சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஆப்பிரிக்காவை சார்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு சஞ்சீவ் நகர் தனியார் விடுதிகள் விசா முடிந்தும் அவர்களது நாட்டிற்கு செல்லாமல் 6 பேர் தங்கியிருந்ததாக புதுச்சேரி குடியேற்ற பணியகம் இமிகிரேஷன் மண்டல பதிவு அலுவலர் ராமச்சந்திரன் டிநகர் போலீசில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் விடுதியில் தங்கியிருந்த 6 பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்த ஒருவர் புதுச்சேரியில் தங்கி படித்து வருகிறார். இவரது உறவினர்கள் 6 பேர் அவரை பார்க்க வந்ததும் விசா முடிந்தும் அவர்கள் தனது நாட்டிற்கு செல்லாமல் கடந்த 8 ஆண்டுகளாக புதுச்சேரியில் தங்கியிருந்ததும் தெரியவந்தது. போலீசார் விசாரணையில் ஆப்பிரிக்கா உத்தரகாண்டாவை சார்ந்த மசுல்லா, பார்பி, கான்சும், கஹாய், ஜானியா, தான்சானியாவை பகுதியை சார்ந்த டெல்வின், ஐஸ்டின், தரிமோ, காட்வின், ஆண்டனி ஜுகு, பேபியான், ஜபீனா பால், கலங்கு மரியம், இசா ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது. அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.